ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க. ஸோ ஃபைனலி ரொம்ப நாள் கழிச்சு எல்சிஓ பற்றி ஒரு அப்டேட். பென்ஸ் படம் தென் இது மட்டும் இல்லாமல் எல்சிஓ அந்த யூனிவர்ஸை பற்றி நிறையா ஃபர்தரான அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் செட்பிக் லீக்ஸ்லாம் பென்ஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத ஓவரால் அன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பென்ஸ் படத்தோட ஷூட்டிங்கில் வந்து ராகவா லாரன்ஸ் சார் வந்து அகெயின் ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி காஞ்சனா ஃபோர்ஸ் அவரோட படம் இருக்குல்ல, அவரே டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு. அது ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த ஒரு ஷெட்யூலை முடிச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்காரு போல. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஷூட்டிங்ஸ்லாம் வந்து நிவின் பாலி இருக்கார்ல, ஸோ அவரோட அந்த ஒரு போர்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவரோட பர்த்டே கூட விஷஸ் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் அவர் இல்லாத டைமில் இவரோட போர்ஷன்ஸை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க போல். இப்போ கரண்ட்டாக ராகவா லாரன்ஸ் சாரோட தான் ஷூட் பண்றாங்க. அதுல முக்கியமா ஒரு பெரிய கிராண்ட் செட்ல தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதோட செட் பிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லீக் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா கிட்டத்தட்ட தாசன் கோவோட அந்த டொபாக்கோ ஃபேக்டரி இருக்குல்ல, அது மாதிரியான டொபாக்கோ ஃபேக்டரி மாதிரி தான் கிட்டத்தட்ட கலர்ஸ், அந்த ஒரு லுக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது கிட்டத்தட்ட தாசன் கோவோட அந்த ஃபேக்டரி மாதிரி தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் படி இந்த படத்துல நிறைய எல்சிஓ ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய எல்சிஓ கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன் எல்சிஓ கேரக்டர்ஸே டெஃபினட்டா இந்த படத்துல வர போறாங்க. ஒரு மெயின் எல்சியூ ப்ராஜெக்டாக இந்த ஒரு பென்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடியதான் கைதி 2 இருக்க போதுன்ற காரணத்தினால கைதி 2க்கு நிறைய லீடுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க போது. முக்கியமாக ஒரு மெயினான போஸ்ட் கிரெடிட் சீனுமே இதில் வைக்க போகிறாங்க. இங்கே வச்சு ஹைப் ஏற்றிட்டு கைதி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைப் ஏற்ற போகிறாங்க. அது வந்து நிச்சயமாக கேம் சேஞ்சிங் ஒரு ஃபிலிமாக வந்து லோகேஷ் கனகராஜுக்கு இருக்கணும். அவர் அந்த ஒரு படத்தை அந்த மாதிரி மாற்றணுன்ற ஒரு முடிவில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் கூலி அப்படின்ற அந்த ஒரு ஃபுல் ட்ரோல், அந்த ஒரு செட் பேக்ஸ், அந்த ஒரு கிரிட்டிக்ஸ், தென் இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கூலியோட ஒரு பெரிய கிரிட்டிசைஸத்தால வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ரஜினி சாரோட லாஸ்ட் ப்ராஜெக்டே அதுதான் சொல்றாங்க. அதோட ரிட்டையர் ஆகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காராம். அப்படி பார்க்கும்போது அது என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட், எப்படிப்பட்ட ஒரு சான்ஸ், அது மிஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா கூலியோட அந்த ஒரு சர்க்கிள் இருந்திருக்கு. ஸோ இதனால் நிச்சயமா ஒரு பெரிய கம்பேக்கை நம்ம கொடுக்கணுன்ற மோட்டிவேஷன் லோகேஷ் கனகராஜ் சாருக்குமே இருக்கும். ஸோ அந்த கைதி 2ஓட ப்ராஜெக்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ரொம்ப மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். அதுல ஒரு முக்கியமான ஒரு படமா பென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏகப்பட்ட எல்சி ரெஃபரன்ஸ், தென் இது மட்டும் இல்லாம லியோல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரெஃபரன்ஸுமே இதுல இருக்க போகுது அப்படின்றாங்க. ஏன்னா தாசன் கோ டொபாக்கோ ஃபேக்டரி மாதிரியே அங்க இடத்துல வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மேஜர் போர்ஷன்ஸ்லாம் அங்க எடுத்துட்டு இருக்காங்களாம். இன்னும் ஷூட்டிங் அங்க போயிட்டு இருக்கான். ஒரு முக்கியமான சீன் நடக்கக்கூடிய ஒரு இடமா. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எல்சா வந்து இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது எல்சாவா நடிச்சாங்களா ஆக்டர்ஸ், ஸோ அவங்க இந்த படத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருந்தது. இதை தாண்டி வேற யாராவது இருக்க போறாங்களா அப்படின்ற ஆர்வமும் இப்போ வந்து தூண்டி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றிமாறன் யூனிவர்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இவர் எல்சியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் விட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே அமைஞ்சிச்சுன்னே நான் சொல்லுவேன். எப்பயுமே கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். அது மெயின்டைன் பண்ணலன்னா நிறைய பேருக்கு அப்படி ஒன்று இருக்குன்றது தெரியாமல் ஓஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூ மாறி இருந்தது. பட் ஃபைனலி அவருக்கு ஒரு ட்ராக் அகைன் பிடிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இதை அப்படியே ப்ராப்பராக யூஸ் பண்ணாருன்னா நிச்சயமாக எல்சியுமே ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் டீசென்ட் யூனிவர்ஸாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுற வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.